நீங்க எங்க உழைப்பை திருடுறீங்க. நான் இதே ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு டைமிங் வந்து 5 தான். ஆனா அதே கம்பெனில 12:30 வரைக்கும் நைட் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். மறுநாள் காலையில இன்னைக்கு ரொம்ப அவசரம், கண்டிப்பா ஆடிட்டிங் வராங்க, 6:15க்கு வரணுன்றாங்க. நைட்டு 12:30க்கு போன நானு, என் குழந்தை 3.5 வயசு குழந்தை, அதை விட்டுட்டு திரும்ப காலை 6 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு போறேன். போனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எனக்கு மேல இருக்க இம்மீடியட் சுப்பீரியர் இவ்வளவே நைட் நான் பண்ணி வச்சுட்டு போயிட்டு அந்த பிள்ளை 5 மணிக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜென்சி டேர்ம்ல ஐடிகே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னா என்ன ஐடிகே அப்படின்வாங்க. ஐ டோன்ட் நோ சொன்னா ஐ டோன்ட் நோ உனக்கு தெரியலன்னா அப்புறம் ஏமா ஐடிகே யூஸ் பண்ண அப்படின்வாங்க. நான் ரொம்ப சிறப்பான ஒரு தலைமைக்கு நான் வேலை பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சாதாரண லெவல் வேலை, அவங்க வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் போஸ்ட்டு. பட் நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நான் ஒரு கருத்து சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நீங்கள் சொன்ன கான்செப்டை எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து ஒரு சைல்டு மாதிரி நான் போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன், அவர் நோட்ஸ் எடுக்கிறார். நான் இன்ன வரைக்கும் அவரை மறக்கல. காரணம் என்ன, ஒரே ஒரு நாள் தான் எனக்குள்ளே இருந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் என்னோட கருத்தை உள்வாங்கினதுக்காகவும் மட்டும்தான். மேல இடத்துல ப்ரெஷர் இருக்கு, அதனால தான் நாங்கள் வந்து இவங்களை ப்ரெஷர் பண்ணுறோன்னு. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்றதை எப்படி ஒத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்றதை அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இங்கே ரத்தத்தை உறிஞ்சிறீங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன் சார். என்னை வச்சு இப்போ சார் சொன்னாங்க, நான் எங்கள் ஆளுங்க தட்டி கொடுத்து வேலை பார்ப்பேன். தட்டி கொடுத்து வேலை வாங்க மட்டும்தான் அவங்களால முடியும், அவங்களால வேலை செய்ய முடியாது. அனுஜ் ரைஸ் மற்றும் டேக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழவா. வா தமிழவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு நிறுவனங்களுக்கு விசுவாசமாக இருப்பது மேனேஜர்ஸ் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ். அதாவது ஒர்க்கர்ஸ் கிட்டே முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கராக இருக்கவங்க தான் எல்லாரும் மேனேஜராகி முதலாளியாகி ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு மேலதிகாரி மேலே நமக்கு எப்பவுமே ஒரு அன்பும் காதலும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த அன்பு காதல் இது ரெண்டு ஒரு இடத்துல முறிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் வைப்போம். இது ஸ்கூலில் இருக்கும், காலேஜில் இருக்கும், பிடிச்ச டீச்சருக்கு இதை பேரை வைப்போம். வேலை பார்க்குற இடத்துலையும் நம்ம பேர் வைக்கிற வழக்கம் உண்டு. என்ன மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறீங்க உங்க மேனேஜர் சார்? புல்லட்டு பாண்டி. வாவ். ஒரு வேலையே இல்லைனாலும் அவங்க வர டைம்ல ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அதனால மாஸ்டர் வந்துடாட்ட கம்பத்து சுத்துங்களே அப்படின்ற மாதிரி. ஓகே, நீங்க எந்த நிறுவனத்தில் வேலை செய்றீங்க? வேணாமா? புல்லட் பாண்டின்னு யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? நீங்க உங்களை பார்த்து புல்லட் பாண்டின்னு சொன்னாலே நீங்க யாரை சொல்லியிருக்கீங்கன்னு தெரியுமே. ஓகே, பூமர்னு கூப்பிடுவோம். அவங்க ஜென்சியா இருந்தாலும் சரி, மில்லேனியல்ஸா இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் அவங்களோட தாட் ப்ராசஸ் சம்டைம்ஸ் பூமர் அந்த தாட்க்கு போயிடும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜென்சி டேர்ம்ல ஐடிகே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னா என்ன ஐடிகே அப்படின்வாங்க. ஐ டோன்ட் நோ சொன்னா ஐ டோன்ட் நோ உனக்கு தெரியலன்னா அப்புறம் ஏமா ஐடிகே யூஸ் பண்ண அப்படின்வாங்க. என் மேனேஜர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கு. ஓனர் சைட்லேருந்து ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம், எங்கள் சைட்லேருந்து ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம். ஆமாவாயன், அண்டாவாயன். ரெண்டுமே வேற கான்ட்ராஸ்டா இருக்கே டேஸ்ட். அது ஒன்றுமே இல்லை சார், அந்த ஸ்பீட் கால்குலேஷன் தான். ஓனர் சைட்லேருந்து பேசும்போது சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் இப்படின்னு பேசுவார். எங்ககிட்ட பேசும்போது அண்டா மாதிரி கத்துவான், பாம் 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 பான்னு கத்துவான். அப்படியே வந்து எதனா தூக்கி அடிக்கணும் போல இருக்கும். ஸோ பல பேர் வைக்கலாம், இது 2 செல்ல பேர். பெரியப்பான்னு கூப்பிடுவோம். அது ஏன்னா ஃபேமிலிஸில் கூட பார்த்தீங்கன்னா பெரியப்பா வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் டீம்லேயும் மேனேஜர்ஸ் வந்து பெரியப்பா. நான் வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து மீட்டிங் மணி அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா காலையில் அப்போ தான் வருவோம், வந்தன்னையும் கேன் வி ஹேவ் அ கால், கேன் வி ஹேவ் அ குவிக் கால். அந்த குவிக் கால் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? குவிக் கால்னா என்ன, ஒரு 2 நிமிஷம் இருக்கலாம். அவர் பேசுவார் 1/2 மணி நேரம், அவர் மட்டும். அங்கே பின்னாடி எங்களோட டீம் எல்லாம் கூப்பிடுவாங்க, ஏங்க உங்கள் சப்போர்ட் தேவை, உங்கள் சப்போர்ட் தேவைன்னு இருக்கும். அங்கே அவர் பேசிக்கிட்டே இருப்பார், அது 1/2 மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் போயிருக்கு. அவர் எப்போ கூப்பிட்டாலும் அங்கே இருக்கிற எல்லா டீமும் அவங்கவுங்களுக்கு எனக்கு வேலை இருக்குது, நாங்கள் அப்புறமேல் வரோம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனாலே ஒரு பேர் மீட்டிங் மணி. ஓகே, சொல்லுங்க உங்க மேனேஜர்ஸ் என்ன மாதிரி பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்க? ரியாலிட்டி சொல்லணும்னா நான் இன்னும் அந்த மாதிரிலாம் நிக் நேம்ஸ்லாம் யாருக்கும் வச்சது இல்லை, வைக்கல. ஏன்னா ஒர்க் ப்ரெஷரோடையே நம்ம அவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல் டேவும் ஸ்பாயில் ஆகிடும். என் மைண்ட்லேருந்து அவங்கள ஸ்கிப் பண்ணிடுவேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் ஒர்க் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால அவங்க சொல்கிறதில்ல, அவளை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால அவங்கள அந்தளவுக்கு உள்ளே வச்சுக்கிட்டது இல்லை. அதை விட பயங்கரமாக இருக்கே, உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு போங்க சார் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கோங்கிற மாதிரி. எங்கே வேலை பார்க்குறீங்க? ஓ, இந்த கேள்வியை நான் ஸ்கிப் பண்ணுமா? எபிசோட்ல சொல்லிருங்க. நீங்க எல்லாம் எங்க வேலை பார்க்குறீங்க நான் சொல்லக்கூடாது. எங்களுக்கு இங்கே வேலை போயிடுச்சுன்னா நாங்கள் இங்கே வேலைக்கு வர வேண்டியதாயிரும். நீ இங்கே வேலைக்கு வரணுமா? அப்போ என் வேலைக்கு வள வச்சிடாதப்பா. அதனால ஒன்று, நீ எங்கே வேலை பார்க்குறேன்னு நான் கேட்கலப்பா. சார் நான் வச்சது வந்து சகுனி. சகுனி? பிளான் மேனேஜர் மேலே உள்ள அதிகாரிகிட்ட போயிட்டு நல்ல விதமாக சொல்ல வேணாம், ஏதாவது இல்லாத பொல்லாதான் போய் போட்டு கொடுத்துருவாப்புல, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. அதில் உள்ள ப்ராப்ளத்தை சொல்லவே மாட்டார். ஓகே,
சொல்லுங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸை என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்க? அவர் வண்டியில் வந்தோடனே விரும்பாண்டி வந்துட்டாரா எஸ்கேப், ஒரே வார்த்தை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரும் சிரிச்சிட்டாச்சு முடிஞ்சது கதை. சிரிச்சாலே போச்சு. வச்சு இங்கே போ அங்கே போ, இந்த மூட்டை எடுத்து அங்கே வை அங்கே வைக்கிற இங்கே வை, வேலை இருக்கா இல்லையா செஞ்சுட்டாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சின்சியரிட்டியை காட்டிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட ட்ரெஸ்லெஸ்ஸாகவே இருந்துடக்கூடாது. சொல்லுங்க, என்ன பட்ட பேர் வச்சு நீங்க உங்க மேனேஜர் அழைப்பீங்க? இப்போ கரண்ட் கம்பெனில கூப்பிடுறது இல்ல. இதுக்கு முன்னாடி இன்னும் ஆள் கிடைக்கலாங்க. தேடி இல்ல இருக்கீங்க. ஆக்சுவலா எனக்கு இங்க மேனேஜர் எனக்கு பிடிச்சிருக்காரு ஆக்சுவலா. ஓகே ஸோ அதனால எனக்கு பேர் வைக்கணும்னு தோணல. இதுக்கு முன்னாடி கம்பெனில டைம் சேஞ்சர்னு பேர் வச்சிருந்தோம். ஓகே. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வார்த்தையை மாத்திக்குவாரு. நம்ம ஒன்று பேச போனோம்னா அது வரைக்கும் ஒருத்தவங்கிட்ட ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நான் போய் பேசினோடனே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாத்துவாரு. யாரா இவர் எங்கடா இருந்தார் இத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்க தோணும். ஓ, நான் அடிக்கடி உங்களை ஷிஃப்ட் டைம் சேஞ்ச் பண்ணனால டைம் சேஞ்ச் வச்சிருக்கணும்னு நினைச்சேன். இல்ல, ஓகே. ப்ரெஷர் மேனுன்னு பேர் வைப்பேன் சார். ஆ. குக்கர்ல எப்படி விசில் கண்டினியூவா வந்து நிற்குமோ அந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா முடிச்சிட்டியா, இருங்க சார் செஞ்சுட்டு இருக்கேன், மறுபடியும் முடிச்சிட்டியா, இருங்க சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், மறுபடியும் முடிச்சிட்டியா, அந்த மாதிரி ப்ரெஷர் மேன். நாங்கள் ரப்பர் வாகனம் வச்சுருக்கோம் சார். எங்கள் கம்பெனி ரப்பர் கம்பெனி அது. ஓகே. அந்த மேனேஜர் எப்போதாலும் ரப்பர் வந்து எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். எது நம்ம சொல்கிறத அவர் கேட்கவே மாட்டார். எங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜரை வந்து வெண்டைக்காய் குழம்புன்னுவோம். வெண்டைக்காய் குழம்பு, இது என்ன காம்பினேஷன்? ஏன்னா அவர் ஏதாவது ஒர்க்கு சொல்ல வருவார், நம்ம ஏதாவது திருப்பி பேசி அவரே குழப்பி அமுச்சு விட்ருவோம். அந்த வெண்டைக்காய் வழவழன்னு ஆன மாதிரி. அதனால வந்து வெண்டைக்காய் குழம்புன்னு கூப்பிடுவோம். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்க? நான் இல்லை, என் டீம்ல மோஸ்டா என்னோட மேனேஜர் எப்படி சொல்லணும்னா மண்டை கசாயம் அப்படின்னு சொல்லுவோம். மண்டை கசாயம். ஒரு வேலை கொடுத்துருவாரு, அந்த வேலையை வந்து பார்க்க விடணும். முடிச்சிட்டியா இதை இப்படி பண்ணு நல்லா வரும், அதை அப்படி பண்ணு நல்லா வரும். மண்டை சூடாகும். நான் பண்ணுறேன் ப்ரோ, என்னை பண்ண விடுங்க, நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னா இல்லை, இதுக்கு மேலே டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ மண்டை கசாயம்னு சொல்லுவேன் நான். மண்டை கசாயம். மேலே கொடுங்க. சொல்லுங்க சார், நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக மிஸ்டர் மார்னிங்னு கூப்பிடுவோம் சார். மிஸ்டர் மார்னிங். மார்னிங் ஆக்சுவலாக வந்து நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம் காலையில் 3 மணிக்கு. அவர் வந்து 3 மணிக்கு தான் எங்களுக்கு மெயிலே போடுவார். ஓகே, எல்லாரும் மணி அடிச்சு எழுப்புவாங்க, மெயில் போட்டு எழுப்புறாரு. அதனால மிஸ்டர் மார்னிங் மிஸ்டர் வச்சிருக்கீங்க. மார்னிங் கூப்பிடுவோம். நாங்கள் வச்ச பேர் வந்துட்டு லேட் கமர் ஃபாஸ்ட் செக்கர். லேட் கமர் ஃபாஸ்ட் செக்கர். நாங்கள் மெசேஜ் போட்டோம்னா அவர்கிட்ட ரிப்ளை வர 2 நாள் ஆகும். ஆனால் அவர் மெசேஜ் போட்டார்னா 2 நிமிஷத்துக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணணும். சார் நாங்கள் வந்து தத்து பிள்ளைன்னு வைப்போம் சார். தத்து பிள்ளை. ஓனரோட தத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க சார். ஒர்க் பண்ணுறது எல்லாமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு வரைபடம் போடுவார் சார். வேர்வை சொட்டி நாங்கள் தான் உழைப்போம். கடைசியில் வந்து அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் நல்ல பேர் வரும். நாங்கள் பின்னாடி இருந்துட்டு சும்மா லைட்டாக ஓகே சார் கை கொடுக்குறதோட அவ்வளோதான் சார். அவ்வளோதான். ஓகே, சொல்லுங்க, இந்த மாதிரி பேர்கள் வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை நீங்க எப்படி ரசிக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? ஓப்பனாக சொல்லணும்னா பந்தா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா க்ரூம்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னடா பண்டாண்டா பந்தா பார்ட்டி அப்படின்றவாங்க ஒன்று. ஆக்சுவலாக என்னோட டீம் மெம்பரும் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் சொன்ன பேருமே எனக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு. அவரை தான் சொன்னியா பண்ணி? இந்த ஒரு ஃபன் இல்லைன்னா அப்புறம் ஆஃபீஸில் ஒரு கலகலப்பே இருக்காது. வி கேன் நாட் ஒர்க் டுகெதர். சார் அவங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க சார், வேற ஒன்றும் இல்லை மேட்ரு. அவங்களுக்கு இன்னும் டாஸ்க் பத்தலன்னு நினைக்கிறேன். அவங்க மேனேஜர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ சிறப்பாக செஞ்சுருங்க. பைக் இங்கே வந்து உட்காந்து கொடுக்கும் போதே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. சார் அவங்க வந்து எங்களை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. நாங்கள் யாருன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்ககிட்ட அவங்க வேலை செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் மனைவிக்கு அப்புறம் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டது இவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார்? குரூப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன சார் பேர் வச்சிருக்காங்க ஆஃபீஸில்? வைஃபை அப்படின்னு வச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க? எந்த நேரத்துலையும் இவர் வந்து கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க போல. எந்த நேரத்துலையும் கூப்பிடுறதுனால? அதுதான் என் காதில் விழுந்தது. பட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மேம், நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் ஒர்க் பண்ணுறீங்க? ஹெச்ஆர் அண்ட் அட்மின் மேனேஜர் சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா உங்கள் கம்பெனியில்? உங்கள் காதுக்கு வந்திருக்கா? வரும்போதே டெரரும்பாங்க. நான் ஒரு ஹாக்கி பிளேயர், ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மேட்ச் முடிஞ்சு வந்தா மெடலோட வந்துருவாங்க பாருங்கன்னுவாங்க. நம்ம ஜாலியாக அதை என்டர்டெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சார். சொல்லுங்க சார், உங்கள் ஆஃபீஸில் உங்களை என்ன பேர் வச்சு அழைக்கிறாங்க? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அகாடமிக்ஸில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 100+ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ணி வேலை வாங்கிடும். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருப்பாங்க. வார்டன்ஸ்லேருந்து, எலக்ட்ரீஷியன்ஸ்லேருந்து, ப்ளம்பிங்லேருந்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி வேலையை வாங்கிறது. ஸோ இட் இஸ் ஈஸி கோயிங். தென் ஐ எக்ஸ்பெக்டட் நேசமணி. அதுதான் என்னுடைய பசங்க எனக்கு வச்சிருக்க பேரு. நேசமணி. யா, நேசமணி. எனக்கு ஆப்போசிட்ல அவங்க எல்லாம் சொன்னதை வச்சு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, they didn't work under a friendly manager might be. ஸோ அப்படி இருந்திருந்தா ஃப்ரெண்ட்லியா நேசமணி எதிர்பார்த்துருக்கலாம் அந்த ஆன்சர்ல. எதில் வேலை பார்க்குறீங்க? ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சார். எனக்கு இப்போ சொல்லுங்க, இப்போ ஆக்சுவலாக ஜென்ரலாக உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்குற ரவுண்டை தாண்டி ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு இடத்துல இந்த
பேர் வைக்கிற இந்த ஐடென்டிட்டின்னு ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது ஏன் வந்து பேர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன் பிஹைண்ட் திஸ்? தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் பர்டிகுலர் மேனேஜர். தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்து ஒரு மேனேஜரால் எல்லாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. அப்படி நல்லவன் இருந்தால் கம்பெனி வளராது. ஆஸ் அ மேனேஜர் நாங்கள் ஒரு சாண்ட்விச் லேயரில் இருக்கிறதுனால இப்போ ஒரு ப்ரெஷர் மேலேருந்து வருது, நமக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வருது, இது வேலையை உடனே முடிச்சு கொடுக்கணும், நாளைக்கு தான் டெட்லைன்னா அதை என் டீம் நம்பி தான் நான் கமிட்டே பண்ணுறேன். நான் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அடிக்கடி நான் வேலை கொடுக்குறேன், அடிக்கடி அவங்களை ஃபாலோ பண்ணி கேட்குறேன் அப்படின்னா மைபி ஃபார் தேர் ப்ரொமோஷன் ஆஸ் வெல், அவங்கள அடுத்த லெவலுக்கு நான் குரூம் பண்ணுறேன். ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும் போது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கிளைண்ட் காலில் போய் உட்காரும் போதோ அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி சமாளிக்கிறோம், அதெல்லாம் மேனேஜரோட தலைவலி. அது எதுவுமே அது அவங்களுக்குமே தெரியவே தெரியாது. மேபி அந்த பொசிஷனில் வராதனால ஒரு அறியாமையால் இப்படி சொல்கிறாங்களோ என்னமோ தான் எனக்கு தோணுது. சார் அவர் சொன்னார், உங்களை நாங்கள் ஃபிட்டின் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாததை நாங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை நாங்கள் கொண்டு வர்றது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்றாங்க. பட் ஆக்சுவலி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது மேனேஜர்ஸோட டீமோட கேப்பபிள் அவங்க பார்க்கணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே எல்லா மேனேஜர்ஸ்க்கும் கீழேயும் 10 பேர் ஒர்க் பண்ணுறது இல்லை. என் டீமில் வெறும் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் என் மேனேஜர் ஒரு 4 ஆள் இல்லைனா 5 ஆள் பண்ணுற வேலையை அசால்ட்டாக சிங்சாங் பண்ணி ஓகே சார்னு போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த டீம்னால அதை பண்ண முடியுமான்ற ஒரு கெப்பாசிட்டி அந்த அவங்களுக்கு அது ஐடியா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஃபோர்ஸ் அப்படியே ப்ரெஷர் பண்ணுறாங்க. யூ ஆர் ஜஸ்ட் மேனேஜிங் பட் வி ஆர் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் டூயிங் ஆல் த திங்ஸ். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நான் கம்பெனிக்கு லாயலாக இருக்கேன்னு சொல்கிறீங்களே தவிர டீம் மெம்பர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. டீம் மெம்பர்ஸால இதை பண்ண முடியுமா? சரி, அவங்க அங்க கிரெடிட் வாங்குறதுக்காக நான் 2 டேஸ்ல பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க நம்ம டீமால அதை 2 டேஸ்ல பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாம டக்குன்னு சொல்லிட்டு வந்து இங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது எங்களுக்கு இரிட்டேட் ஆகி தான் நச இம்ச அப்படின்னு எங்களுக்கு ஒரு நேம் வருது. இன்னெஃபிஷியன்சியா அவங்க வந்து ஒரு இடத்துல உங்க டீமை வந்து அவங்க கிரெடிட் ஏர்ன் பண்றதுக்கு எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இஷ்டத்துக்கு அவங்க ஜாப்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ வாங்கிட்டு வராங்க. ஒரு பிளேயரோட பொட்டென்ஷியல் கோச்சுக்கு தான் சார் தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன வருங்கிறதே வந்து நமக்கு தான் தெரியும். ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கோம். அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்ன நீ டார்ச்சர் பண்ணுறன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்களோட வெறுப்பாக தான், இதோட வெறுப்பின் வெளிப்பாடு தான், வேற ஒன்றும் இல்லை. வெறுப்பின் வெளிப்பாடு. அவங்க பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒர்க் பண்ணும்போது கொடுக்குற ப்ரெஷரில், இல்லைன்னா ஒர்க் பண்ண தெரியலன்ற ஒரு அறியாமையில், இல்லை புதுசாக வந்திருக்கிறோம் 4 பேர் சொல்லியிருக்காங்க இவர் பேர் இதுதான் அப்படின்றதுனால அது கூட பழகி அது மூலியமா கூட அவர் பேர் வச்சிருக்கலாம் இருக்கும். பட் இந்த பேர் வைக்கிறதுனால வந்து மேனேஜருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும்ன்றது ஒன்றும் கிடையாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேர் எங்கள் காதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து விழாது. இவங்கெல்லாம் அவங்க வேலை பார்க்குற மேனேஜர்ஸ் பட்ட பேர் வைக்கிறாங்க இல்லையா, ஏன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த எண்ணம் இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஜெயிக்கணுன்ற வெறி வரணும். ஸோ ஒரு மேனேஜர் எப்படி இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களாவே மாறதுக்கான எண்ணம் வரும். ஸோ அவங்கள்ட்ட அந்த கமிட்மெண்ட்ஸ் இல்லை, இந்த வேலையிலே அப்படி இருந்துட்டு போனால் போதும், இந்த சம்பளம் போதும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கனால தான் அவங்க வந்து இந்த மேனேஜருக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறது. இப்போ அந்த பேர் வைக்கிற நேரத்துக்கு அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்கன்னா அவங்க பேர் வைக்க வேண்டிய தேவையில்லை, மேனேஜர் மேலே கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு என்னோட கருத்து. பேர் வைக்கிற நேரத்தில் வேலை செஞ்சிருக்கலாம் கண்டிப்பாா. அப்போ அவங்க வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க. மேபி பேர் வைக்கிறதுக்கு ரூம் போட்டால் சார் யோசிக்க முடியும். போகிற போக்கில் அவங்க பண்ணுற செயல்களாலையும் இதனாலையும் தான் சார் நம்ம பேரை வச்சுட்டு பேரை வைக்கிறோம். அவ்வளோ டைம் இருக்குது, அதனால தான் பேர் வைக்கிறீங்க. அது எங்களுக்கு டைம் இருக்குதுனால வைக்கல சார், எங்கள் வலி சார், அது வலி ப்ரெஷரில் வைக்கிறோம் சார் அந்த பேரை ஃபஸ்ட்டு. எதுக்காக அவங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாலியாக இருக்கணும். அவங்க ஜாலியாக இருக்கிறத தடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க செய்கிற வேலையை அப்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம வளர்ச்சியை அவன் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பேர் வைப்பாங்க. வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் அவரெல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப டென்ஷனே ஆயிடுச்சு. அண்டாவாயன் அப்படின்னு எல்லாம் சொன்னது வந்து உருவ கேலி பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. சில பேர் அதுக்காகவும் பேர் வைக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா பட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட அந்த மாதிரியும் பேர் வைக்கிறாங்க. சில பேர் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னும் பேர் வைப்பாங்க. இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் என்னையே நோண்டிகிட்டு இருக்கான், மற்றவனுக்கு கேட்கவே மாட்டேங்கிறான், என்னை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால பேர் வைக்கிறது இருக்குது சார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ போகும்போது இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, கம்பெனியோட டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க, கம்பெனிக்கு க்ரோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம பண்ணுறோம். பட் இவங்கெல்லாம் இப்படி பண்ணும்போது இது ரொம்ப ஒரு சில்லி திங்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி பண்ணுற வேலை கிடையாது. திஸ் இஸ் குரூப்பிசம். அன்அஃபிஷியலாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பிசமில் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணி தான் இந்த மாதிரி நிக்நேம் வைக்கிறது, அன்அஃபிஷியலாக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி மீம் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த குரூப்பிசம் எதனால வருது அப்படின்னா, எந்த எம்ப்ளாயிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்போம் அப்படின்னா யார் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. இப்போ நான் எப்படி இப்போ மேனேஜரானா ஐ எம் நாட் அ டைரக்ட் மேனேஜர். நான் என்னோட மேனேஜர்கிட்ட நான் போய் கேட்டேன், சார் நான் உங்களை மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் சார்,
நான் ஒரு நல்ல சேலரி ஹைக் வேணும் சார், நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் சார், எனக்கு இது வேணும் சார், அது வேணும் சார் நான் சொல்லிட்டு என்னோட மேனேஜர்கிட்ட நான் கேட்டேன். நான் கேட்டனால என்னோட மேனேஜர் எனக்கு எஜுகேட் பண்ணாங்க. அப்படி ஒரு டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்ட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் டைரக்ட் கான்டாக்ட்ல இருப்பாங்க. அப்ப அது வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டிசமா தெரியுது. அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு அது ஃபேவரட்டிசமா தெரியுது. இதை பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க அவங்க மட்டும் ஃபேவரா பண்றீங்க, இவங்களுக்கு மட்டும் ஃபேவரா பண்றீங்க. அப்ப எனக்கு 3% ஹைக் போட்டிருக்கீங்க, எனக்கு 5% ஹைக் போட்டிருக்கீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரிபடியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவங்க இந்த மாதிரிலாம் நேம் வைக்கிறாங்கிறது எனக்கு தோணுது சார். எம்ப்ளாயீஸோட எஃபிஷியன்சியை வந்து எந்த அளவுக்கு சக் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க இந்த மேனேஜர்ஸ். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து தனக்கு கீழே இருக்க மனிதர்களை வந்து அடக்குறதுக்கும் ஒடுக்குறதுக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கு. எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போது என்ன பண்ணோம், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணணுமோ அந்த மைண்ட் செட்டெல்லாம் 100% வர்றோம். இவங்க சொல்ற மாதிரி ஜாலியாக அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் எப்போ அந்த மாதிரி ஜாலியாக ஆகிக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய உழைப்பும் என்னுடைய திறமையும் நான் எவ்வளோ என் கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்ற எனக்கான அந்த ஒர்க்கை அவங்க மதிக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது எனக்கு அளவுக்கு அதிகமாக கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, என் விதி, நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய கோவத்தை என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படியாவது குறைச்சிக்கணும், பர்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக பண்ணுறோம். இது நான் ரொம்ப சிறப்பான ஒரு தலைமை கீழே வேலை பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சாதாரண லெவல் வேலை, அவங்க வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் போஸ்ட்டு. பட் நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நான் ஒரு கருத்து சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நீங்கள் சொன்ன கான்செப்டை எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து ஒரு சைல்டு மாதிரி நான் போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன், அவர் நோட்ஸ் எடுக்கிறார். நான் இன்ன வரைக்கும் அவரை மறக்கல. காரணம் என்ன, ஒரே ஒரு நாள் தான் எனக்குள்ளே இருந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் என்னோட கருத்தை உள்வாங்கினதுக்காகவும் மட்டும்தான். இதே இது இந்த ப்ரைவேட்லலாம் ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டே நைட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 10 days அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை முடிச்சிருப்போம். அதை அழகாக ஃப்ரூட்டாக அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் சார் பக்காவாக முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் போய் நிற்பார். ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு அங்கீகாரத்துக்காக கூட எனக்காக என் டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்ற வார்த்தை கூட அவங்க வாயில வராது. அதே இது மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டேக் வந்த செகண்டில் எல்லாம் யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக வச்சுருக்கேன் சார், எனக்கு ப்ரெஷர் கூடிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு குட்டி மிஸ்டேக்காக இருக்கும். அன்னையார் நாங்கள் ரெஸ்பெக்டாக சொல்லியிருப்போம், சார் சாரி நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க நாங்கள் சரி பண்ணிடுறோம் சார், ரொம்ப ஹம்பிளாக சொல்லியிருப்போம். அது அவங்க மைண்டில் ஏறாது. ஏன்னா அவங்க நான் ஹம்பிளாக சொல்கிறேன் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நீ எனக்கு கீழே இருக்க, நீ என்கிட்ட கெஞ்சி தான் ஆகணும், இல்லைனா நாளைக்கு உனக்கு ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, உன்னோட எஃபிஷியன்சி நான் வெளியே காட்டவே மாட்டேன் பார்த்துக்கோ, அப்படி பண்ணுவாங்க. ஒரு நல்ல நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னா தனக்கு கிடைச்ச தலைமை வந்து அந்த தலைமைக்குள்ள தகுதி உள்ளவங்களா இருக்கணும். நான் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நான் அந்த இடத்துல என்னோட டீம்மேட்ஸில் இருக்கிறவங்கள என்ன மேனேஜர்ஸை நிறையா சொல்ல முடியும், நான் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதே இடத்துல அதே மேனேஜர் இன்னொருத்தவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி, எனக்கு கீழே வேலை பார்க்குற நீ இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கன்னு தெரிஞ்சா மேலிடம் நம்மளுடைய ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டா எனக்கு கிடைக்க வேண்டியது வேற எது கிடைக்காம போயிடும். நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு உதவி பண்ணவங்களும் இருக்காங்க, அதே இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தினவங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு அவங்க ஃபேவர் பண்றதுனால அவங்க நல்லவங்களா இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணாதனால அவங்க கெட்டவங்களா தெரியுறாங்க. இல்ல அதே பர்சன் வந்து கஷ்டப்படுத்தல, அதே கேடர்ல இருக்கிற பர்சன் இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்றேன். அவங்க எஃபிஷியன்சியா ஒர்க் பண்றாங்க, அது மேலிடம் வர போக மாட்டேன்னு சொன்னாங்க. யாரோட வளர்ச்சியையும் யாராலையும் தடுக்கவே முடியாது. நம்ம என்னதான் கடின உழைப்பு போட்டாலும் அதன் கூட புத்திசாலித்தனம் அப்படின்னு ஒன்று வேணும். அது வந்து ஆங்கிலத்தில் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சொல்லுவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லை அப்படின்னா கடைசி வரை நம்ம வந்து அடிமட்ட தொழிலாளர் தான் இருப்போம். அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டியது அங்கே அவங்களுடைய பொறுப்பு. அவங்க ஃபேவரிசம் எதில் காட்டுறாங்கன்னா, ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் they didn't bother. பிடிக்கலன்னா அது எப்படிலாம் அவங்களை கார்னர் பண்ணி டாமினேட் பண்ணலாம், எப்படி அவங்களை 4 பேர் முன்னாடி கார்னர் பண்ணுறது தான் அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் ஆஃபீஸில் ப்ரோக்ராம்ஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலி அது ஒரு சாஃப்ட்வேர். 9 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஓகேங்களா? நீங்கள் 9 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ், 8 hours நீங்கள் ப்ரொடக்டிவாக சிஸ்டமில் உட்காரணும். அது நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes நீங்கள் அப்படி இப்படி அசைஞ்சா கூட சிஸ்டமில் காட்டிடும். 5 minutes 10 minutes ஏன் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் காட்டும். ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 9 o'clock வந்து லாகின் பண்ணணும். ஆக்சுவலி 9 to 9:15 லாகின். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா ஆப்சன்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, லாக் அவுட் டைம்ஸ் 5 o'clock 5:30 நம்ம ஷார்ப்பாக லாக் அவுட் பண்ணணும். 1 hour தான் பிரேக் எடுக்கணும். ஸோ இதுதான் எங்களோட ஸ்கெட்யூல். நிறைய பேர் பார்த்துருக்கோம் 10:30 11:30 வருவாங்க, 3 மணி நேரம் பிரேக் எடுப்பாங்க, லீவு நிறைய எடுப்பாங்க.
இன்கேஸ் அப்புறம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும்போது அவங்க எதுவுமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. பட் இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு சின்ன எரரோ எஸ்கலேஷன் பண்ணால் அது 4 பேர் முன்னாடி மீட்டிங்கில் வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி இது ஏன் இப்படி பண்ணுற, இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஃபேவரிசம் அங்கே ரைஸ் ஆகுது. அதை பற்றி ஏன் அவங்க யாருமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க? நீங்கள் வந்து 4 hours இந்த 5 minutes விட்டு போகிறது இது எல்லாமே என் ஒய்ஃப்க்கும் அது ப்ரோஹான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவன் வந்து 7 மணி நேரம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். இப்போ டீம் லீட் பொசிஷன் போனான். இப்போ அந்த ப்ரோஹான்ஸ் பார்க்குறதே கிடையாது. அசால்ட்டாக எனக்கு 9 மணி நேரம் வந்துடுதுப்பா அப்படின்றாங்க. ஸ்ட்ரிக்ட்டுன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, நீங்கள் இது இந்த டைம் 5 நிமிஷம் டைம் பார்க்குறாங்க இதுன்றலாம், அதெல்லாம் கடமை ப்ரோ. ஓகேங்களா? உங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. கடமை எல்லாருக்குமே பார்க்கணும்ல ப்ரோ. அது எப்படி ஒரு சில பேருக்கு மட்டும் பார்க்கறது? நான் சொல்றேன் கரெக்டாக நீங்கள் 9 to 6 வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் உங்களை பாதர் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா 9 to 6 ஒர்க்குங்க, நீங்கள் ஒர்க் பண்ணாமல் போயிடுங்க. 9 to 6ல 5 hours தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கா, அந்த 5 ஹவர்ஸ்க்கான ஒர்க்கை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை பாதர் பண்ண மாட்டாங்க. இங்கே பிரச்சனை எங்கே நடக்குது அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் கரெக்டுன்றது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட்டுன்னு மாற்றுறீங்க, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்ட்ரிக்ட்டுன்னு மாற்றுறீங்க. அண்ட் மேடம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இது வந்து கிரெடிட் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. இது கிரெடிட் இல்லை மேடம், திஸ் இஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நான் உங்ககிட்ட கிரெடிட் வாங்குறதுக்காக என் ஜாப் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு இல்லை, இது என் கம்பெனியே இம்பேக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து 4 பேர் வேலையை 2 பேர் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு காம்படிட்டர் டீம் இருக்குது, சரிங்களா? எனக்கு இன்னொரு காம்படிட்டர் டீம் இருக்குது, அவன் 4 பேர் வச்சோ இல்லை இன்னும் நான் ஒரு ஆள் வச்சு அந்த வேலையை பண்ணிட்டேன்னா நீ வேணாப்பா, எனக்கு இந்த ஆள் போதும், இந்த கான்ட்ராக்டர் ஐ எம் ரெடி டு டூ இட். அப்போது நீங்கள் எம்ப்ளாயி மட்டும் கிடையாமல் அந்த எம்ப்ளாயி, அதுக்கான மேனேஜர், அதுக்கான டெலிவரபிள் மேனேஜர், அந்த யூனிட்டை தூக்கிடுவாங்க. தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஐடி. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 4 hour நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குவார்ட்டர் இல்லை ஒரு 6 months அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் கெய்னிங் அ கான்ஃபிடன்ஸ் வித் கஸ்டமர். அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற இது வந்துடும். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அதாவது நாங்கள் பண்ண உழைப்பை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் மேனேஜர்ஸ் ஒரு இடத்துல நீங்கள் பண்ணதாக பொசிஷன் பண்ணிடுறாங்க. அது நம்ம கீழே இருக்க டீம் இவர் தான் பண்ணாரு, நம்ம டீம்ல இவர் பண்ணாரு, சோன்ஸோ பண்ணாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை, நடக்குது, உண்மையாக நடக்குது. அதனால தான் அவங்க பேர் வைக்கிறது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். ஆனால் அது பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த டீமோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் கண்கூட பார்த்துருக்கேன். என் டீம் அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லை, ஒருத்தர் இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் கூட அந்த டீமை தூக்குற அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது எங்களுக்கு. 6 monthsல நான் 8 members ஒர்க் பண்ணுறேன். 7 members ஒழுங்காக ஒர்க் பண்ணி ஒருத்தர் அந்த வேலையை சரியாக பண்ணல அப்படின்னா எங்களுக்கான ப்ரொடக்டிவர்ஸ் இங்கே பாரு 7 பேர் 8 பேர் வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் எடுத்து பார்ப்பாங்க சார். ஆவரேஜ் எடுத்து பார்க்குறப்போ ஒருத்தர் ஒரு பக் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 days, இன்னொருத்தர் பக் ஒர்க் பண்ணுறது 30 days எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு பர்சன் வந்து என்டையர் டீமோட ப்ரொடக்டிவிட்டி இம்பாக்ட் பண்ணுறாங்க. அப்போது இல்லை நீங்கள் எனக்கு இன்னொரு டீம் இருக்குது, நான் அவங்ககிட்ட கொடுத்துக்கிறேன், எங்களுக்கு வர ப்ராஜெக்ட்ஸோட இது வந்து கம்மியாயிடும், நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட்டில் பண்ணுங்கள், எனக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்ற ப்ரெஷர் இருக்குது. இது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு போகாது, மேனேஜர்ஸ் கிட்ட வரும். அந்த இது நாங்கள் வந்து இந்த மாதிரி காசு கம்மியாக வைக்கிறாங்கப்பா, அதனால உங்களுக்கு சம்பளத்துலலாம் உங்களுக்கு கட் பண்ண முடியாது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு இடத்துல கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வர்றது 9 to 6 ஆர் 9 to 5 அப்படின்னா இட்ஸ் ஆல் மேண்டேட்டி. ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிற இடங்கள்ல நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த நேரம் அங்கே கொடுக்க வேண்டிய நேரங்கிறதுனால தான் டைம் ஷெடியூல் வச்சுருக்காங்க. கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண சொன்னால் அது எப்படி மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு சிம்பிளாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். டைமிங்க்கு வர மாட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க விடுறது டைமுக்கு விடுறாங்களா? இப்போ ஒரு 9:30 to 5:30 அந்த மாதிரி ஆஃபீஸ்னா, நான் வந்து விமன் சார், நான் வந்து 9:30 நைட்டு 9:30 வரலும் போயிருக்கேன். டேலியாவில் உட்காந்து பண்ணிட்டு தான் போகணும். இருக்கிறது 2 பேர், 2 விமன் 1 மென்னு. டேலியாவில் நீங்கள் உட்காந்து பண்ணிட்டு தான் போகணும். ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ ஒர்க் இருக்கும், வீட்டை மேனேஜ் பண்ணணும், அவங்க ஆஃபீஸை மேனேஜ் பண்ணணும். அவங்க சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தால் அவங்க நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்ல சார், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் ஆனால் வந்து நாங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டா ஓகேப்பா பண்ணிட்டாங்கப்பா அவ்வளோதான்ப்பா அந்த மாதிரி போயிடுறாங்க சார். எல்லாரும் சேர்ந்து பண்ணோன்ற ஒரு நல்ல பேர் கொடுத்தா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து இவ்வளோ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதை அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க, அதில் ஸ்கிப் ஆகிட்டு எங்களை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. நிச்சயமாக அது இல்லை சார். ஏன்னா நாங்கள் உள்ளே போகும்போதே பயோமெட்ரிக் இருக்குது, அட்டெண்டன்ஸை சைன் பண்ணுறோம், அது ஹையர் அத்தாரிட்டிக்கு போயிடும். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாங்கள் இப்போ அது பிரச்சனையாக சொல்லவே இல்லை. உங்களை வந்து நாங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக பயந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கள் உழைப்பை திருடுறீங்க. நான் இதே ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு டைமிங் வந்து 5 தான். ஆனால் அதே கம்பெனியில் 12:30 வரைக்கும் நைட்டு உட்காந்து வேலை பார்த்துருக்கேன்.
மறுநாள் காலையில் இன்னைக்கு ரொம்ப அவசரம், கண்டிப்பாக ஆடிட்டிங் வராங்க, 6:15 வரணுன்றாங்க. நைட்டு 12:30 போனேன் நான். என் குழந்தை 3.5 வயசு குழந்தை, அதை விட்டுட்டு திரும்ப காலை 6 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். போனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எனக்கு மேலே இம்மீடியட் சுப்பீரியரு இவ்வளவே நைட் நான் பண்ணி வச்சுட்டு போயிட்டு அந்த பிள்ளை 5 மணிக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து எப்போ தெரியுமா சுரண்டப்படுறான்? தனக்கான உரிமையை அவங்க வாங்க முடியாதுன்ற ஒரு நிலைமையும் தன்னோட இயலாமையும் ஒரு இடத்துக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சுரண்டப்பட ஆரம்பிச்சிடுறோம். நாங்கள் எங்கே சுரண்டப்படுறோம்? எங்களுக்கு 5000 ரூபா சம்பளம் கிடைச்சா கூட போதும்னு நிலைமைக்கு நாங்கள் இருக்கோம்னா ஃபினான்ஷியல் அவ்வளோ சஃபர் ஆகிறோம் அப்படின்னா அந்த அந்த இடத்த தொடங்கிடுது. எங்களை வந்து எக்ஸ்ட்ரா எங்களை வந்து சக் பண்ண ஆரம்பிக்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே எனக்கு வேறு கம்பெனியில் போய் நான் வேலை பார்த்து அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற லெவலுக்கு நாங்கள் இறங்கிடுறோம். நீங்கள் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறத பற்றி நாங்கள் பேசவே இல்லை. உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் வேலை பார்க்குறோம், நீங்கள் எங்களை அங்கீகரிங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் திருட்டு சுரண்டுறாங்க இப்படின்னு சொல்கிறது இதுவே தப்பு மேடம். சரிங்களா? நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் மேடம். உங்களை அதிகமாக வேலை செய்ய சொல்ல, கம்மியாக வேலை செய்ய சொல்ல. 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை. நான் உங்களுக்கு கூட என்ன சொல்கிறேன்னா 8 மணி நேரம் வேலை கூட என் டீமுக்கு நான் தனிப்பட்டதை சொல்கிறது என்னென்னா, உனக்கு ஒரு வேலை ஆகும், இதுக்கு 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அது நீ 6 மணி நேரத்தில் முடிச்சேன்னா எஃபிஷியன்சி. அந்த 2 மணி நேரத்தில் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 8 மணி நேரம் நீ கணக்கு காட்டிட்டு நீ போயிடு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த பர்சன் இருக்காங்கல்ல, அவங்கள நான் பாதர் பண்ண மாட்டோம். 8 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் ஒர்க் முடிச்சிட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எந்த மேனேஜருமே சொல்ல மாட்டாங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு என்ன ஒர்க் இருக்கோ அடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற அந்த எனக்கு அன்னைக்கு எஃபிஷியன்சியில் நான் 6 ஹவர்ஸ் முடிச்சுட்டேன், எனக்கு இன்னொரு நாள் அது 8 ஹவர்ஸ்க்கு தள்ளி போகுது அப்படின்னா சிம்பிளாக கேட்பாங்க, அன்னைக்கு 6 மணி நேரம் முடிச்ச இன்னைக்கு ஏன் முடிக்கலை? அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, டைமுக்கு வாங்க டைமுக்கு போங்க. அக்ரி, நான் டைமுக்கு வரேன் டைமுக்கு போகிறேன். ஏன் கூட ஒரு ஒர்க்கர் ஹூ இஸ் ஃபேவர் ஃபார் அ மேனேஜர், அவன் அந்த ஒர்க்கை வந்து டிலேவாக பண்ணுறான், எப்படி வேணாலும் பண்ணுறான், இல்லை என்கிட்ட கொடுத்து கூட அவன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அங்கே போய் அந்த நேம் வாங்குறான்ல, அப்போது அந்த இடத்துல மேனேஜர்ஸ்க்கும் தெரியும் இவன் பண்ணலங்கிறது தெரியும், ஆனால் அந்த இடத்துல அவன் தான் சப்போர்ட். ஓகேங்களா? எல்லாத்தையும் சமமாக பாருங்க. எல்லாத்தையும் சமமாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபேவரிசம் குரூப்பிசம் எதுவுமே வராது. இப்போ வந்து ஃபேவரட்டிசம் குரூப்பிசம்லாம் சொன்னார். நாங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கோம் அதனால தான் பேர் வைக்கிறோம். ஆனால் இப்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க மேலே இடத்துல ப்ரெஷர் இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து இவங்களை ப்ரெஷர் பண்ணுறோன்னு. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்றதை எப்படி ஒத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்றதை அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இது ப்ரெஷரை பற்றி இல்லை சார். இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ப்ரெஷர்னு. இவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, நம்மளை ரெகனைஸ் பண்ணல நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு மேனேஜர்ஸ்க்கும் மேலே இருக்க பாஸ்க்கு கிளியராக தெரியும் இந்த ஒர்க் எதனால் நடக்குது, எந்த டீம் மெம்பர்ஸால் நடக்குது, அந்த மேனேஜர்ஸ் கீழே யார் யார் இருக்காங்க, அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணி அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்றது தே நோ வெரி வெல். இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை பிளாங்காக அதை ஆர்கனைஸ்டு இல்லாமல் தனியாக ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இவங்க பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இப்படி சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஹைலி ஆர்கனைஸ்டு. மேனேஜர்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு பர்சன். இப்போ நிறைய ஒர்க் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தரோட எஃபிஷியன்சி பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இவ்வளோ டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டைசிங் த டாஸ்க். எந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், எந்த டாஸ்க்கு செகண்ட் முடிக்கணும், எது டெட்லைனு, அதுக்கு பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஆர்கனைஸாக இல்லை தெரியல அப்படின்னா ப்ளீஸ் டிரான்ஸ்பரண்ட் யுவர் மேனேஜர். உங்கள் மேனேஜர் கூட டிரான்ஸ்பரண்டாக இருங்க. இப்படி ஆர்கனைஸ்டா இருக்கணும், இந்த டாஸ்க் இவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கீங்களா, எப்படி முடிக்கும் டேரக்டா அப்பே கேட்டிங்கன்னா தென் அண்ட் தேர் அந்த இஷ்யூ அப்பே சார்ட் அவுட் ஆயிருமே. நான் நைட் 12:30 வரைக்கும் ஒர்க் பண்ணேன், 1 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. யூ ஆர் இன் த கம்ஃபர்ட் ஜோன், ப்ளீஸ் கேம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். இப்போ நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ, எதை பத்தி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இங்க பாருங்க, அதே மாதிரி லாங்கிவிட்டி இஸ் நாட் அ லாயல்ட்டி. ஒரு கம்பெனில 5 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன், அது லாயல்ட்டி கிடையாது. அதே மாதிரி நான் 5 வருஷமா 10 வருஷமா இருக்கேன், நான் தான் இந்த கம்பெனில சீனியர் அப்படிங்கிறதும் லாயல்ட்டி கிடையாது. அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கீங்க. இப்போ ஒரு கம்பெனில உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கல, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருந்துட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். வெளியே வந்து வேற கம்பெனி பாருங்க. உழப்ப திருன்னு சொன்னா உழப்ப திருன்னு சொல்லுறாங்க. உண்மையாக தான் உழப்பம் இல்லை, எங்கள் ரத்தத்தை உறிஞ்சிரிங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன் சார். என்னை வச்சு இப்போ சார் சொன்னாங்க, நான் எங்கள் ஆளுங்க தட்டி கொடுத்து வேலை பார்ப்பேன், தட்டி கொடுத்து வேலை வாங்க மட்டும்தான் அவங்களால முடியும், அவங்களால வேலை செய்ய முடியாது. அதாவது என்னை தட்டி கொடுத்து எனக்கு வந்து இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வந்தாலும் உங்களால் முடியும், பண்ணுங்க எனக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை நான் பண்ணி கொடுத்தேன். அது டாப் லெவல் வரைக்கும் போச்சு. அந்த அந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணது நான் தான். ஆனால் மேடம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு வந்து கை கொடுத்துட்டு போனாங்க. அடுத்த 1 வீக்கில் பார்த்தா அந்த மந்த்லி இது போடுவாங்க, அச்சீவ்மெண்ட் கார்னரில் அவரு பேரை போட்டு அவரு அச்சீவ் பண்ண மாதிரி அதில் பேர் போட்டு என்னை உழப்ப திருடல சார் ரத்தத்தை உறிஞ்சிறாங்க. ஆக்சுவலி ஆனால் எம்ப்ளாயீஸ் வந்து
கம்பெனி மூவ் ஆகுறது கம்பெனினால இல்ல மேனேஜர்ஸ்னால. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் சார் அந்த சார் சொன்னாரு ஓகே கம்பெனியை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறாரு. என்னை அவ்வளோ சீக்கிரமா கம்பெனி சேஞ்ச் பண்ண விட்டுருவீங்க? 90 days நோட்டீஸ் பீரியட் போட்டுருவீங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நான் 2020 நான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 வருஷம் நான் பண்ணாத வேலை கிடையாது உண்மையாவே. ஆனா அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன்ப்பா அப்படின்னாரு. இப்போ சார் சொன்னார், நீங்கள் ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் வேலை செய்கிறீங்க, இப்போ ஒரு இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கான வேலையில நீங்கள் வேறு கம்பெனிக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சார் எங்களுக்கு அடுத்தவன் உழைப்பை சுரண்டி மேலே போக தெரிஞ்சால் நாங்களும் உங்களை மாதிரி மேனேஜராக உட்காந்துருப்போம். அதே கம்பெனியில் உட்காந்து எப்படி தாஜா பண்ணி எப்படி பேம்பர் பண்ணி அடுத்தவன் உழைப்பை நான் செஞ்சுதான் சொல்லி பேர் வாங்கி எப்படி போய் எங்களுக்கு பொசிஷன் பண்ண தெரியாமல் தான் இழிச்சுவாத்தனமாக நாங்கள் இன்னும் அதே கேடரில் இருக்கோம். இது எப்படி உழைப்பின் சுரண்டல் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. சார் அது எப்படி இல்லைன்னா, இன்னைக்கு காலத்தில் எல்லா கம்பெனிலையும் டைம் ஷீட்டுன்னு ஒன்று ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறது அதில் அப்டேட் ஆயிரும். ஈவன் மேனேஜர்ஸ் நாங்கள் கூட டைம் ஷீட் ஃபில் பண்ணுறோம். அப்படின்ற பட்சம் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சாஃப்ட்வேர் சொல்லிடும். உங்கள் உழைப்பை நாங்கள் திருடி வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு அசைன் பண்ணுற மாதிரி டாஸ்க்கு ஈவன் எங்களுக்குமே இருக்குது. ஏன்னா நாங்களும் எம்ப்ளாயி தான் கம்பெனி சைடில். சாஃப்ட்வேரில் இப்போ யாராருக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ண கொடுத்துருக்கீங்க, யாராருக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் அந்த டீம் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஆனால் 7 பேர் வேலை செய்ய ஒரு டீம், 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு டீம் அசைன்மெண்ட்டில் யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிற ரிப்போர்ட்டை ஒரு இடத்துல நீங்கள் தான் கொடுக்க முடியும். ஒரு இடத்துல அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும். ஆனால் கேப்பபிலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நான் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது யார் எனக்கு இன்னும் முன் செய்கிறா, உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி, கூப்பிட்ட டயத்துக்கு ஃபோன் எடுக்கிறா, இதோட ரிப்போர்ட் எல்லாமே லாக் ஷீட்டை வச்சு உங்களோட பேசுகிற டைமிங் அண்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா? அந்த இடத்துல பார்ஷியாலிட்டி இருக்குங்கிறதா அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க. சார் எவ்வளோ எழுதுறோமோ அதுக்கேற்ற மார்க்கு தான் சார் வரும். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் ஃபேவரிசம் அங்கங்கே இருக்க தான் செய்யும். எங்களுக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி தூக்க தான் செய்வாங்க. நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்றத மேனேஜர் சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது சார். ஜீரா டூல் இருக்குது, நீங்கள் சாஃப்ட்வேரில் சொல்கிறேன். நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை பண்ணுறதுக்கு 3 நாள் அப்படின்னா அவங்க 4 நாள் அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்க 1 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு மேனேஜர் பார்த்து சொல்லணும் அப்படின்றது இல்லை. என்னோட மேனேஜ்மெண்ட்டே பார்த்துட்டு ஏன் இந்த பர்சன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு திருடுறாங்க அப்படின்றதுனாலுமே இவங்களுக்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க தெரியல சார். நான் என்னென்னா தெரியுமா சொல்லுவேன், என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு, நீ நைட்டு ஒர்க் பண்ண அந்த மேடம் 12 o'clock நைட் ஒர்க் பண்ணனா, டே நீ போடு. என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு மெயில் போடு, எஸ்டர்டே வாஸ் ஒர்க்கிங் ஆன் திஸ். எஸ்டர்டேன்னு போடாத, எஸ்டர்டே நைட் when I was working on it, by the time I faced this issue, அந்த டைமில் யாரும் இல்லை, அதனால நீ நைட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே நைட்டு ஒர்க் பண்ண அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணு பப்ளிக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி பழைய சிஸ்டம் மாதிரியெல்லாம் இல்லை சார். நான் ஒருத்தன் போயிட்டு என் டீம் மெம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்றது. சிசி வை, எல்லாரையும் சிசி வை. உனக்கு இல்லையா, உன்னை யாரோ இது பண்ணுறாங்கன்னா ஜிசிசி வை. உனக்கு தெரியாமல் போவோம் அங்கே. ஆனால் உங்கள் மேனேஜர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா உன்னோட கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு பண்ணிக்கணும். அவங்களுக்கு சொல்ல போனால் அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு 364 ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் 1000 நாள் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த மேனேஜராக உட்காந்துருக்கோம். அவங்கள மாதிரி 364 உட்காரல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதை அவங்க பதிவு பண்ணணும். அந்த இடத்துல 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் 4 ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லாமே சமாளிக்க முடியும். நான் ஈஸியாக 364 உட்காந்து வேலை செஞ்சுட்டேன், நான் மேனேஜர் ஆகணுன்றது அவங்களுடைய இயலாமை. என் கம்பெனி நான் 2007 ஜாயின் பண்ணேன். அது அப்போ 6 கோடி தான் சேல்ஸ் ஆச்சு. இப்போ 80 கோடி மாதம் சேல்ஸ் ஆகுது. நான் அந்த 16 வருஷமா 2007 இந்த வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஈஸியாக சொல்கிறாரு 10 வருஷத்தில் போகல. என் குடும்பம் இருக்குது, நான் ஐடிஐ படிச்சிருக்கிறேன், நான் வேறு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ண முடியாது. அந்த கம்பெனியை கோயில் மயிர் கொண்டாந்துருக்கிறேன். நான் சனி ஞாயிறில் ஒர்க் பண்ணணும், பொங்கல் திருவிழாவில் ஒர்க் பண்ணணும், பொங்கலுக்கு நான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா மெயின்டெனன்ஸில் இருக்கிறேன். மிஷின் பிரேக் டவுனில் நான் சாட்டர்டே சண்டே போகணும், பொங்கல் திருவிழாவுக்கு போகணும். ஒரு பொங்கல் விழாவுக்கு நான் ஊருக்கு போகாமல் மிஷின் ப்ராப்ளம்னு சொல்லி இருக்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா ஆற்றுல தவறி ப்ரெஷரில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எங்கள் அப்பாவை இழந்திருக்கிறேன் நான். இவர் சொல்கிறார் 10 வருஷம் ஒர்க் பண்ண வேறு கம்பெனிக்கு போன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்லுவேன்? என் கம்பெனி நான் பார்த்து வளர்த்து உருவாக்கியிருக்கிறேன். 2007 இருந்த மேனேஜர்ஸ் இப்போ 2025 ஒரு ஆள் கூட இல்லை. அந்த கம்பெனி வளர்ச்சிக்கு தொழிலாளர் முக்கியமா, மேனேஜர் முக்கியமா? இது வரைக்கும் மேனேஜர்லாம் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒரு கம்பெனியை உறிஞ்சிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிட்டு உறிஞ்சிட்டு வந்துடுறதா அவங்களோட வேலையை. என்னைக்கு மேனேஜர் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக இருந்திருக்காங்க? அந்த இடத்துக்கு ஒரு கம்பெனி உருவாகிற முக்கியமாக காரணம்னா தொழிலாளியும் முதலாளியும் தான் முக்கியம். முதலாளிக்கு சாதகமாக இருக்கிறது தொழிலாளி மட்டும் தான். மேனேஜர் என்னைக்கு இருந்திருக்கிறாங்க? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். எம்ப்ளாயி தான் ஹார்ட் ஆஃப் த கம்பெனி. எம்ப்ளாயி தான் ஹார்ட் ஆஃப் த கம்பெனி. நான் இல்லைன்னு சொல்லல. சூப்பர். ஆனா the heart without brain cannot function. Brains are managers. Managers are brain. Managers are thinkers. Employees are doers.
திங்கர் என்ன சொல்றாங்களோ டூயர் அதை செஞ்சுதான் ஆகணும். ஒய் பிகாஸ் நாங்க திங்க் பண்ணி சொல்றது, நாங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்றோம், ஒரு பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் உங்களுக்கு அசைன் பண்றோமே தவிர எடுத்தோன்னா அவங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் உங்களை விட்டுற மாட்டோம். நீங்க வெளில 10 வருஷம் முடிச்சிட்டு நீங்க எப்படி வெளில போனலாம்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வரணும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல. நீங்க எஜுகேஷன் இருக்கிறதுனால நீங்க மேல போலாம், அடுத்த கம்பெனிக்கு போலாம். அதான் சொல்றேனே, நீங்க நிர்வாகத்துக்கு என்னைக்குமே விசுவாசமா இருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனில 5 வருஷம் இருப்பீங்க, 3 வருஷம் இருப்பீங்க, அடுத்த கம்பெனில போயிட்டு உங்க பேச்சுல அக்ரெசிவ் இருக்கு, ரூட்னஸ் இருக்கு. தொழிலாளி தான் ஒரு கம்பெனிக்கு நிரந்தரமா தேவைப்படுவான். மேனேஜர்ன்றதே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 2 வருஷம் வந்துட்டு இன்னொரு கம்பெனில போறது. இந்த கம்பெனில என்ன பண்ணீங்க? அப்புறம் எதுக்கு சார் கம்பெனி மேனேஜர் ஹையர் பண்ணுது? இப்ப எம்ப்ளாயி, நான் ஹையரார்கி சொல்றேன் பாருங்க, எம்ப்ளாயி, மேனேஜர், சீனியர் மேனேஜருக்கு மேல பிசினஸ் ஹெட்டுக்கு மேல ஃபவுண்டர். எதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க? நீங்க தொழிலாளி அடிமை ஆக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. தொழிலாளி அடிமை ஆக்குற ஒரே ஆள் நீங்க தான். மேனேஜர் எஜமான் மாதிரி இருக்கீங்க சார். இப்ப இவ்வளவு லாயலா இருக்க சொல்றீங்களா? அப்ப எதுக்கு கம்பெனி மேனேஜர் ஹையர் பண்ணுது? ஒரு கம்பெனி எம்ப்ளாயி வச்சு ரன் பண்ணிடலாம்ல. உங்க நிர்வாகம் என்ன தெரியுமா? உங்க நிர்வாகம் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், உங்க கம்பெனி உங்களை வச்சு ரன் பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு மேனேஜர் ஹையர் பண்ணது நீங்க கேட்டீங்களா இல்லையா? 2007 ஜாயின் பண்ணி 2010 ஒரு இன்கிரிமெண்ட் போடுறாங்க. இப்ப எவ்வளவு தெரியுமா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண 2007 3500 ரூபாய். அவங்க மேனேஜர்ஸ் இன்கிரிமெண்ட் போட்டது எவ்வளவு தெரியுமா? 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ற காசு எங்களுக்கு இன்கிரிமெண்ட் போட்டாங்க. அதே ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிச்சு நான் தொழிலாளர் பிரதிநிதியா 2011 போனேன். அங்க போயிட்டு போராட்டம் பண்ணி அதை அந்த ஒரே வருஷத்துல 4000 ரூபாய் ஆக்கணும். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு 13500 நாங்க போராடி பெற்றோம். மேனேஜர் என்னைக்கே உழைப்பு எங்களுக்கு இப்ப போராடி நீங்க நிர்வாகத்துக்கு சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பர்சனாலிட்டியை நீங்க டெவலப் பண்ணல, அதனாலதான் நீங்க ஒன்னும் எம்ப்ளாயா இருக்கீங்க. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு மேனேஜர் ஹையர் பண்றது? ஒரு கம்பெனி எம்ப்ளாயி வச்சு ரன் பண்ணிக்கலாம்ல. மேனேஜர் வந்துட்டு இந்த கம்பெனில சேலரி பார்த்தாலும் வேற கம்பெனி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க எம்ப்ளாய் அப்படி கிடையாது. மேனேஜர் லீவ் போட்டா லைன் கண்டிப்பா ஓடும், ஆனா எம்ப்ளாயி லீவ் போட்டா லைன் ஓடாது. உங்களுக்கு சோப்பு போட்டு சொம்படிச்சா நீங்க மேனேஜர், நாங்க உழைச்சா லேபர். சார் இன்னைக்கு காலகட்டத்துல ஏஐ எல்லாம் வந்துருச்சு சார். நீங்க இன்னும் லெட்டர் காலத்திலே இருந்தா எப்படி சார் டெவலப் ஆகுது? நீங்க பிடிக்கலன்னா வேலையை விட்டு போ. நான் இப்போ உங்களை கேட்குறேன் சார், உங்களை நீங்க சோக்கு வேணாம் போங்கன்னு சொன்னா போயிருவீங்களா? கோவம் வருமா வராதா? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு மனுஷன் அதே மாதிரி ஒரு எம்ப்ளாய் கஷ்டப்பட்டு அவனோட வேலையை 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வெளில போகும்போது எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கலாம், வெளியில போடாங்கிறப்ப அப்போ என்ன பண்ணலாம்?